எல்லாம் காமிங்கோ. ரொம்ப நல்லா இருக்கு. அணைச்சிடலாம்ல? அணைச்சிடலாம். போறோம் தானே திக்காயிடும். சூப்பர். மீனம்மா என்ன பண்றேன்? வெந்தய கீரை சாம்பாருக்காக நறுக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. சரி, இன்னைக்கு நம்ம சாம்பார் பொடியெல்லாம் வறுத்து காமிக்க போறோம்ல. இப்போ என்ன பண்ண போறேன்? கீரை. ஓகே, மெந்திய கீரை. மெந்திய கீரை சாம்பாருக்கு இதுல வேக விட போறேன். சரி, ஃபர்ஸ்ட் வெந்நீர் வச்சிருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதான். அப்புறம் சாம்பார் பொடிக்கு வறுக்க போறேன். என்னென்ன போட்டிருக்கேன்? இப்போ எல்லாத்தையும் சாம்பாருக்கு வறுக்க போறேன். தனியா, முதல் தனியா போட்டு, அப்புறம் கடலைப்பருப்பை போட்டு, அப்புறம் இந்த ஜீரகம், மிளகு, வெந்தயம், இந்த மிளகா எல்லாத்தையும் வறுத்துட்டு தேங்காயும் அதிலேயே போட்டு வறுக்கணும். வறுத்துட்டு அரைச்சு சாம்பாருக்கு அப்புறமா பருப்பு போட்ட அப்புறம் போடணும். கீரை இதுல வறுக்க போறேன். இப்போ தனியா தான் முதல்ல. இது 3 ஸ்பூன் இல்லையாமா? ஆமா, 3 ஸ்பூன். அதாவது சாம்பாருக்கு தகுந்த மாதிரி. ஓகே. ஜெனரலா இது இப்படி கூட அரைச்சு வச்சுக்கலாம். ஒரு வச்சுக்கலாம். 3 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு. ஆமா, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு. ஓகே. இது 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு. சிம்ல வச்சு வறுக்கிறேன்ல? ஆமா, சிம்ல. கொஞ்சம் நார்மலா சிம்ல விட கொஞ்சம் பெருசா. ஓகே. கொஞ்சோண்டு எண்ணெய் இது ஆட் பண்ணியிருக்கேன்ல? ஆமா, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா தானே அது பொரியும். கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் செவக்கட்டும், அப்புறம் அதெல்லாம் போடும். இன்னும் வாசனை வருதா? இப்போ இதெல்லாம் போட போடும். சரி, ஜீரகம், மிளகு, வெந்தயம், தேங்காய், இது மிளகா. இது கொஞ்ச நாள் வச்சுக்கலாம். தேங்காய் நிறைய பண்ணி பொடி பண்ணி உள்ள வச்சுக்கலாம். அப்படி இப்படியே எடுத்து போட்டுடலாம். சாம்பார் பொடியா ஒன்றும் கெட்டே போகாது. இதுல தேங்காய் போட வேண்டாம். நம்ம இன்னைக்கு போட போறோம் கீரை சாம்பாருக்கு. பட் போட வேண்டாம் மற்றதுக்கு. இன்னைக்கு இதுவா இருக்கிறதுனால, இப்ப வறுக்கிறதுனால தேங்காயும் போட்டுட்டா குழம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமா, டேஸ்டியா. கீரை சாம்பார், வெந்தய கீரை சாம்பார் டேஸ்டியா இருக்கும். மற்ற தேங்காய் ஆட் பண்ணிட்டு தேங்காய் போட்டாச்சு. அந்த சூடு பட்டா போடுமா? இல்ல கொஞ்சம் ரெட் ஆனமா? கொஞ்சம் இது வறுத்து விட்டு இதெல்லாம் வறுபட்டு அணைச்சிட்டேன். அவ்வளவுதான். போதும். இந்த தட்டுல சத்தனா இருந்தா அந்த தேங்காய் சரியாயிடும். சாம்பாருக்கு வறுத்த பொடி எல்லாம் இப்ப வறுத்தமே. ஆமா, வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கோம். இது பருப்பு. இது பருப்பு. இது வந்து நம்ம தேங்காயோட அரைச்சிருக்கோம்ல? ஆமா, தேங்காய், கடலம்பருப்பு, கொத்தமல்லி வர கடலைப்பருப்பு, கொஞ்சம் சீரகம், மிளகு அதெல்லாம் போட்டு வறுத்து அரைச்சி வச்சிருக்கோம். இந்த சாம்பாருக்கும் போடலாம். ஆமா, போடலாம். பட் தேங்காய் போட்டு அரைச்சா ரொம்ப நாள் இருக்காது. அதுதான். தேங்காய் போடாம வறுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இல்ல போட்டு காமிக்கலாமா? இந்த சைடு போட்டு காட்டு. பாருங்க, இந்த வறுத்து அரைச்சது ரொம்ப நல்லா இருக்குல்ல? கலர் இருக்கும், வாசனையா இருக்கும். இதனால தான் அந்த குழம்பு அவ்வளவு ஜோரா இருக்கும். இது நல்லா வெந்துடுது இல்லமா? வெந்துடுது, நல்லா வெந்துடுது. கொதிக்க போறது இப்ப குழம்போட. ஆமா, ரொம்ப குழைய வேண்டாம். போடு. அந்த உப்பு வேணும். இன்னும் கூட துளி போடும். போடு. இது புளி கரைச்சி வச்சிருக்கோம். வெரி குட். கேமரா சூப்பரா, கேமரா ஆங்கிள். வெரி குட் மீனு. போட்டு இதுல இப்ப சாம்பார் பொடி. ஆமா, சாம்பார் நம்ம அரைச்சது இல்ல, ரெகுலர் அரைச்சு வச்சிருக்காங்க. இப்போ காத்தால வறுத்து அரைச்சது இல்ல, நம்ம டெய்லி போடுற பொடி. ஓகே, டெய்லி போடுற பொடி. ரொம்ப சின்ன ஸ்பூன். இல்ல நல்லா இருக்கு பாரு. போடலாம். ரொம்ப குட்டி ஸ்பூன், இன்னும் ஒன்று போடலாம். ஓகே, இது வந்து ரெகுலரா இருக்கிற பொடி. நம்ம வறுத்து அரைச்சது இன்னும் போடலாம். இது கொதிக்கணும். அது சரி, கொஞ்சம் பெருசா கொதிக்கட்டும். பெருசா வைக்கட்டுமா? கொஞ்சம் பெருசா வைக்கலாம். இது
இது வச்சுட்டுமா? ஆமா, இது ஒரு கப் பருப்பு வேக வச்சிருக்கேன். வேக வச்சாச்சு. எல்லாம் பொடி எல்லாம் இப்ப பண்ணி வச்சாச்சு. இதுக்குள்ள இப்போ இந்த பருப்பை போட்டு நீங்க 9 yards மாத்திட்டீங்களா? சூப்பர். நீங்க அம்மா 6 கஜத்தை 9 yards கட்டிக்கிறேன்ல? மடி சாதம் 6 கஜத்தை தான் கட்டிக்கிறேன். 9 கஜம் புழிஞ்சு ஒட்ட முடியாது. ஓஹோ, இப்ப சௌகரியமா வரும். அது ஒரு நாளைக்கு வீடியோ காட்டுவோம். இது வந்து கீரையும் இந்த புளி வாட்டர் எல்லாம் சேர்ந்துருது இல்லையா? இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? இதுல போடணும். சரி, போட்டுட்டு ஒரு 2 கொதி கொதிச்சு சேர்ந்து இருக்கணும்னு இந்த பொடியை போடணும். ஓகே, அந்த பக்கமா போடுறீங்களா? கேமரா ஆங்கிள் போடும். கரெக்டா தான் இருக்கு. அப்படியே ஓகே. அப்புறம் இது பண்ணிக்கலாம். அரைச்ச பவுடர் போட்டு ஒரு கொதி கொதிக்கட்டும். ஓகே, கொதிச்சப்பறம் இந்த அரைச்ச சாம்பார் பொடி போட்டு இன்னும் இது பருப்போட சேர்ந்துருத்துல இந்த பொடியை போடு. இந்த பொடியை போடு. போதுமா? போதும் போ. பாக்கி இது ஒரு நாள் இருக்கும்ல ஃப்ரிட்ஜில் வச்சா? இருக்கும். இது 2-3 நாள் கூட ஃப்ரிட்ஜில் வச்சாரு. வீணாவே ஓகே. தண்ணி படலையே. இன்னும் நம்ம பெருங்காயம் போடலாம்மா? ஆமாம், பெருங்காயத்தையும் போட்டு கடுகு தாளிச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. கடுகு தான் தாளிச்சு. நம்மளோட கஞ்சியா? ஓட்ஸ் கஞ்சி. ஓகே, சாப்பாடு கொஞ்சம் மெதுவாக தான் சாப்பிடுவோம். இப்போ என்ன நெய் டப்பாவோட தாளிச்சு கொட்ட போகிறோம். ஓ சூப்பர். எண்ணெயிலே தாளிச்சு கொட்டலாம். இன்னைக்கு கேமரால ஸ்டைல் போடுறேன் இல்லையா? இன்னும் கொஞ்சம் வேண்டாம்? போறோம், அது போறோம். சரி, ஓகே. அதில் கடுகும் மிளகா வத்தலும். ஆமாம், வெரி குட். உங்கள் பக்கத்தில் இருக்கு பாருங்க மிளகா, கடுகும் மிளகா. அது காயட்டும். நல்லா சூப்பராக ரொம்ப நல்லா இருக்கு. கொதிச்சுட்டே இருக்கு. மினமா நெய் சுட்டுருக்கோம்ல, காஞ்சு போட்டுருங்க. கடுகு மிளகா வத்தல். அப்போ இதா வெடிக்கட்டும். இந்த மிளகாயை தள்ளட்டுமா? தள்ளு. இன்னும் கொஞ்சம் பெருங்காயம் போடலாமா? போடு போடு. ஓகே, சூப்பர். ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமா, சூப்பராக இருக்கு. காமிங்கோ. ரொம்ப நல்லா இருக்கு. அணைச்சிடலாம்ல? அணைச்சிடலாம். தானே திக்காயிடும். சூப்பர். So this is Meenamma and Sujata signing off from Sujan Fun Kitchen. So if you like this video, do share it with your friends and family, and don't forget to give me a thumbs up. As always, have fun cooking. You love Meenamma, so make sure you leave your invaluable comments also. So thanks for watching my video. Bye bye.